அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். இப்பொழுது நான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சித்திரகேதுவின் சரித்திரம் பற்றி கூறுகிறேன். பாவியான விருத்திகாசுரன் ரஜோ தமோ குணங்களுக்கு உட்பட்டவன். அவனுக்கு பரமாத்மாவிடம் பக்தி எவ்வாறு உண்டாயிற்று? தூய சத்துவ குண ரிஷிகள் தேவர்களுக்கே ஸ்ரீமன் நாராயணனுடன் திடபக்தி உண்டாகி விடுவதில்லையே. ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இத்தனை இடபக்தி கொண்டு எப்படி விருத்திகாசுரன் பகவானது திருவடிகளின் மனம் செலுத்தி பக்தி வைத்திருந்தான்? தயை கூர்ந்து இதை விளக்க வேண்டும் என்று பரீட்சித்திற்கு ஸ்ரீசுகர் பதிலளித்தார். என்ற பரீட்சித்திற்கு ஸ்ரீ சுகர் பதிலளித்தார். மன்னா கேள். சூரசேன தேசத்தில் புகழ்பெற்ற அரசன் ஒருவன் இருந்தான். அது பரந்த தேசம். அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அவனுடைய பெயர் சித்திரகேது. அவனுக்கு ருதத்யுதி என்ற பட்டத்து ராணி. அவளை தவிர அவனுக்கு கணக்கற்ற மனைவியர்கள். ஆனால் மகப்பேர் இல்லாமலேயே இருந்தான். அழகு, நல்ல மனம், இளமை, காய்த்திறமை, செல்வம், ஞானம் எல்லாம் இருந்தும் ஒரு வாரிசு இல்லையே என்று அவன் மனம் வேதனைப்பட்டது. ஒரு நாள் உலக சஞ்சாரத்தில் ஈடுபட்ட அங்கீரச மகரிஷி சித்திரகேதுவின் அரண்மனையை அடைந்தார். அவரை கண்டு மகிழ்ந்த மன்னன் இருக்கை, குடிக்க பானம் எல்லாம் தந்து மரியாதை காட்டி அருகில் பரிவாக நின்றான். அப்பொழுது ரிஷி சித்திரகேதுவை பார்த்து, அரசே, நீயும் மந்திரி, அதிகாரிகள், மக்கள், மனைவி அனைவரும் நலமா? உன் முகத்தில் ஏதோ குறை தெரிகிறதே, என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். அதற்கு அவன் பதிலளித்தான். பகவானே, தவம், யோகம், சமாதியில் சிறந்த தங்களை போன்ற யோகியருக்கு என்னை போன்றவர்கள் உண்மை தெரியாமல் போகுமா? எனக்கு புத்திரன் இல்லாத குறை உண்டு. பித்திரு கடன்களை தீர்த்து பூத் என்னும் நரகத்தை தாண்டிவிற்க எனக்கு பிள்ளை வேண்டுமே, அதற்கு வழி செய்யுங்கள் என்றான். மகரிஷி அங்கீரசர் வஷ்டாவை தேவதையாக கொண்ட சருவை பக்குவம் செய்து ஆராதித்தார். அந்த சருவை சித்திரகேதுவின் பட்டத்து மகிழ்ச்சியான ருதத்துதிக்கு தந்து யஜ்ஞ பிரசாதமாக வாரிசு உண்டாகும் என்றார். மகிழ்ச்சி, துக்கம் இரண்டையும் வழங்கும் ஒரு பிள்ளை உனக்கு பிறப்பான் என்றார். பிறகு தம்மிடம் சென்றார். ருதத்துதியின் கர்ப்பம் வளர்ந்தது. சுக்கலபட்ச சந்திரனைப் போல வளர்ந்து பூர்ணச்சந்திரனை போன்ற பிள்ளையாக பிறந்தது. இதனால் அகமகிழ்ந்த அரசன் அந்தணர்களுக்கு தானம் வழங்கினான். நன்கு நீராடி அலங்கரித்துக் கொண்டான். தனது வாரிசிடம் மகிழ்ந்து விளையாடினான். ஜாதகர்மா செய்வித்தான். தாய் ஹிருதத்துதியும் நன்கு பூரிப்படைந்தார். இதனால் எல்லா பிற ராணிகளுக்கும் அவளிடம் பொறாமை உண்டாயிற்று. அவள் பிள்ளை பெற்றதால் தங்களை எல்லாம் ராஜா ஒதுக்கி விடுவானோ என்று பொறாமை உண்டாயிற்று. அவர்களும் புத்திர பேற்றை விரும்பினர். பிள்ளை இல்லாத குறையினால் துக்கம் அடைந்தனர். வாரிசை பெற்று தந்தவளிடம் பிரியம் மற்ற மனைவிகளிடம் சித்திரகேதுவிற்கு இல்லாமல் போனது. அரசன் தம்மை அண்டவில்லை என்று தம்மை தாமே நொந்து கொண்டனர். அரசனிடம் வெறுப்பும் அந்த பிள்ளைகளிடம் கோபமும் கொண்டனர். பிறந்த பிள்ளைக்கு நஞ்சை தந்துவிட்டனர். சக்கரத்திகளின் சதியை அறியாதவளாக தன் குழந்தை உறங்குவதாக எண்ணி அந்த புறத்தில் வேலையாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ருதத்துதி. பிள்ளைக்கு பால் வர சாதியை விட்டு பிள்ளையை எடுத்து வரும்படி சொன்னார். அவள் பார்த்து பிள்ளை இறந்து இருப்பதை சொல்லவே இல்லை. பதறிப்போனவள் ஓடிப்போய் பிள்ளையை கண்டு அது மரித்து போய் இருப்பதை அறிந்து ஆடையும் கூந்தலும் அழுவிட மயங்கி விழுந்து விட்டார். அனைவரும் செய்தி அறிந்து ஓடி வந்து துக்கத்தோடு நின்றனர். பிள்ளைக்கு நஞ்சு வைத்த சக்கரத்திகளும் வந்து ஒன்றும் தெரியாத போதவே நின்றனர். செய்தி சொல்லப்பட்ட ராஜாவும் ஓடி வந்து உணர்வு மீற மூர்ச்சித்து மந்திரி மற்ற அலுவலரால் எழுப்பப்பட்டு என்ன நடந்தது என்ன செய்வது என்று புரியாமல் பிள்ளைக்கு அருகிலேயே கவலையோடு இருந்தான். ராணியோ அனைவரும் சோகமுறும்படி கத்தி புலம்பினாள். கண்ணீரால் மை கரைந்து குங்குமம் குழம்பு பூசப்பட்ட மார்பலில் நனைந்தது. இணைப்பேடை இழந்த பறவை போல கூந்தல் களைய மாலை உதிர அழுதார். குழந்தாய், உன் தாயான என்னையும் தந்தையான ராஜாவையும் விட்டு போகலாமா? வா, வந்து எங்களையும் அழைத்து போ. உன் நண்பர்களான பிள்ளைகள் வந்துள்ளனர். கண் விழித்துப்பார், சாப்பிடவா, பாலிருந்தவா என்று அவள் கதறினார். அதை கேட்ட அரசனும் அழுது புலம்பினார். அந்த இருவரும் அழுது தேம்புவதை கண்ட அனைவரும் அழுதனர். அரண்மனையால் அந்த நாடே துக்கத்தால் அரசனோடும் ராணியோடும் சேர்ந்து கண்ணீர் விட்டது. இதை ஞான திருஷ்டியால் கண்ட ஆங்கிரச
மகரிஷி நாரத மகரிஷியுடன் அந்த பிள்ளை இறந்து கிடந்த அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்.